பூங்காட்டு திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆனந்திக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவில் ஒரு கையில் பிரேஸ்லெட்டு நிறையா மோதிரம்லாம் போட்டு ஒரு கை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி ஒரு கனவு கண்டிருப்பாங்க. இதை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு அவங்கள கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த கனவு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் அவங்க ஃப்ரெண்டு போயிருப்பாங்க. அப்போ குமரன் அவரோட கையில் மோதிரம் பிரேஸ்லெட்டுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் போட்டிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஆனந்தியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இந்த கையான்னு பாரு உன் கனவுல வந்த கையின்னு சொல்லவும், என்னடி குமரன் சார போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அவர் என் ஃப்ரெண்டுடின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளே ஆனந்திக்கு கனவுல குமரனே அவங்க கழுத்துல தாலி கட்டுற மாரி கனவு வரும். இத பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து அவங்க ஆனந்தி டிஸ்டர்பா இருப்பாங்க. இந்த கனவு வந்ததுலேருந்து. என்னாச்சு என்னாச்சுன்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது, கடைசியா தான் இந்த மாரி கனவு வந்த விஷயத்த சொல்லுவாங்க. குமரன் சார் வந்தத சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, "உன் மனசுல உள்ளதானடி கனவா வரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஆனந்தி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாதான்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டுவாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.